ஆனால் இந்த பிக் பாஸ் 9 சீசன் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் சீசனாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸுக்கும் சரி பிக் பாஸ் டீமுக்கும் சரி அவங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி தருதலை கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள ஷோவில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திவாகர், பார்வதி மாதிரி இருக்கிற பீடைகள் போனதுக்கப்புறமாச்சும் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து கொஞ்சம் விக்ரமன் படம் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா, பீடை 2.0 அந்த மாதிரி ஆதிரை வந்து திருப்பி உள்ளே வந்துட்டு இன்றைக்கி சபரி கூட பாத்ரூமில் ஒரு பெரிய ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இனிஷியலில் அந்த சினாரியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபன்னியான ஒரு ஃபைட் தான் ஸ்டார்ட் ஆச்சு, யார் குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகிறா அப்படின்ட்டு. ஆல்ரெடி துஷார் வந்ததுக்கப்புறமா விக்ரம் நின்றுட்டு இருந்தார். ஆதிரை வந்து நியாயப்படி பார்த்தா அவள் தான் தேர்டாக வந்திருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நான் தான் போவேன்னு விக்கல்ஸ் கூட சண்டை போட்டுருந்தாங்க. அந்த கேப்பில் சபரி என்ன பண்ணிட்டாரு, சபரி சரி ஓகே அதான் சீட்டு ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். ஒரு ஜென்ஸ் ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருக்கும் போதே கதவை திறந்துட்டு உள்ளே போய் நிற்கிறது, அவனை குளிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, பரவாயில்ல நீ குழி நான் பார்க்குறேன், என்ன வார்த்தை இது? அதாவது இவங்கெல்லாம் சீரியலில் நடிக்கிறாங்க, லேடிஸ்லேருந்து ஃபேமிலி குழந்தைங்கன்னு எல்லாமே பார்ப்பாங்க இவங்களோட சீரியலை. அதை நம்பி தான் அந்த ஷோவை பார்க்க வந்திருப்பாங்க. இந்த ஷோ ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத மழுமட்டைகளாக இருக்கிற ஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமே லைஃப்பில் பார்க்குறேன். ஸோ ஆதிரை வேணும்னே தன் மீது ஒரு அட்டென்ஷன் சீக் ஆகணும், ரீஎன்ட்ரி வந்து கொடுத்ததுக்கப்புறமும் நான் அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மக்கள் என்னை காரி துப்பிட்டாங்க, சோத்தலி அடி வாங்கியாச்சு, சேத்தலி அடி வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் வந்து செருப்பை தூக்கி சாணியில் வச்சுட்டு மக்கள் அடிக்கிறதுக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்காக எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறமும் கூட திருப்பி இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷனில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆதிரை மீது தான் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து தப்பு இருக்குது. சபரி பண்ணது தப்பு தான், அதாவது சபரி உள்ளே போயிருக்கக்கூடாது. விக்கல்ஸுக்கும் ஆதிரைக்கும் தான் வந்து அங்கே பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு. சபரி உள்ளே போயிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சபரி மீது ஒரு மிஸ்டேக் இருக்குது. சபரி குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு லிமிட் வரைக்கும் சண்டை போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தெரிஞ்சு ஓகே ஒரு ஜென்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சு வெளியே வரலாம். ஆனால் அதை பற்றின சுத்தமாக ஒரு டிசிப்ளின் டெக்கோரன் எதுவுமே இல்லாமல் உள்ளே இருந்துட்டு நீ குழி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு பார்க்குறக்கே சச்ச வேர்ஸ்ட்டுன்னு தாண்டி அருவருப்பாக இருந்துச்சு அந்த சினாரியோ பார்க்குறக்கே. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தேவையில்லாமல் ஒரு தப்பான வழியில் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அண்ட் ஆதிரை இரிட்டேட்டிங் டு த கோராக இருக்காங்க. தயவு செஞ்சு உலக வரலாற்றிலே பிக் பாஸில் வந்து வீக்கெண்ட் செலிப்ரேஷனில் வந்த கண்டஸ்டண்ட்டை எவிக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்த சீசனில், தமிழ் சீசனில் இந்த சீசன் 9 தான் நடக்கும். அதோடைய பெருமை ஆதிரைக்கு மட்டும்தான் சேரும். ஸோ நல்ல ஒரு தமிழ் பேரை கொண்ட இவங்க தமிழ் கலாச்சாரத்தையே இப்படி சீர்கழிக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து ரொம்ப 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 வருத்தக்கூடிய ஒரு செயல். எனக்கு ஏன்னா மூஞ்சி இப்படி இருக்கும் போது இந்த ஆட்டம் ஆடுதே, கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணும்.